நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் திரைப்பயணத்தில் தெய்வமகன் திரைப்படம் 1969ஆம் ஆண்டு வெளிவந்தது. ஏசி திருலோகச்சந்தர் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன், ஜெயலலிதா, மேஜர் சுந்தரராஜன், எம்.என். நம்பியார், வி. நாகையா, நாகேஷ், பண்டரிபாய், விஜயாஸ்ரீ மற்றும் பலரும் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துக்காக தமிழக அரசின் சிறந்த நடிகர் விருதை பெற்றார் சிவாஜி அவர்கள். முதல்ல ஆஸ்கர் விருதுக்கு பரிந்துரை செய்யப்பட்ட தமிழ் திரைப்படம் இதுதான். 42வது அகாடமி விருதுகளில் சிறந்த வெளிநாட்டு மொழி திரைப்படத்திற்கான பிரிவில் இந்தியாவின் சார்பில் பரிந்துரைக்கப்பட்ட முதல் தமிழ் திரைப்படம் இதுவே ஆகும். இந்த படத்தை சாந்தி ஃபிலிம் சார்பில் சிவாஜி அவர்களின் நெருங்கிய நண்பர் பெரிய அண்ணன் ப்ரொடியூஸ் பண்ணாரு. சாந்தி ஃபிலிம்ஸ் நிறுவனத்தின் பெரிய அண்ணன் இந்த படத்தை வண்ணத்தில் எடுக்க விரும்பிய போதும் இந்த படத்தை கருப்பு வெள்ளையில் எடுக்க வேண்டும் அப்படின்னு பரிந்துரைத்தவர் சிவாஜி அவர்கள்தான். இந்த முடிவை இயக்குனரும் ஏற்றுக்கொண்டார். இந்த திரைப்படம் நிஹார் ரஞ்சன் குப்தாவின் உல்கா அப்படின்ற பெங்காலி நாவல் மற்றும் அதன் நாடக பதிப்பின் தழுவல் தான் தெய்வமகன் திரைப்படம். தெய்வமகன் படத்துல தந்தை மற்றும் அவருடைய 2 மகன்களின் கதாபாத்திரங்கள் இடம்பெற்றிருந்தன. அவற்றை ஒரே நபர் நடிப்பது கடினமாக இருந்ததால 2 மகன்களின் கதாபாத்திரங்கள்ல 2 இளம் நடிகர்களை நடிக்க வைக்க இயக்குனர் விரும்பினாரு. ஆனாலும் சிவாஜி அவர்கள் அந்த சவாலை ஏற்றுக்கொண்டு 2 மகன்களின் கதாபாத்திரங்களையும் நடிச்சாரு. ஒவ்வொரு கதாபாத்திரத்திற்கும் உடல் மொழி மற்றும் பாவனைகள்ல வித்தியாசத்தை கொண்டு வந்தாரு. பலே பாண்டியா படத்துக்கு அப்புறம் தன்னுடைய திரை வாழ்க்கையில் 2வது முறையாக சிவாஜி அவர்கள் தன்னம்பிக்கையற்ற தந்தை, கூச்ச சுபாவமுள்ள மகன் மற்றும் மன உளைச்சலில் இருக்கும் இரட்டை சகோதரன் அப்படின்னு 3 வேடங்கள்ல நடிச்சாரு. சிவாஜி அவர்களின் வடு நிறைந்த முகத்துடன் கூடிய ஒரு கதாபாத்திரத்துக்கான ஒப்பனையை ஆர். ரங்கசாமியும் அவருடைய மகன் ஜெயந்த்குமாரும் பண்ணியிருந்தாங்க. ரங்கசாமி சிவாஜி அவர்களின் கதாபாத்திரங்களுக்கு வெவ்வேறு வித்தியாசமான தோற்றங்களை கொடுத்தாரு. சங்கரின் தோற்றம் நேர்த்தியாகவும், கண்ணனுக்கு விஜயின் தோற்றத்தை விட சற்றே கருமையான சரும நிறமும் கொடுக்கப்பட்டுச்சு. தி ஹன்ச்பேக் ஆஃப் நோட்ரே டேம் திரைப்படத்தில் வரும் குவாசிமோடோவை போலவே கண்ணன் இருக்க வேண்டும் என்பதே அதற்கு காரணமாக இருந்துச்சு. ஆனால் செயற்கை உறுப்புகளை பயன்படுத்தி பார்த்ததுக்கு அப்புறம் கதாபாத்திரத்தின் கவர்ச்சியற்ற தன்மையை குறைக்குமாறு சிவாஜி அவர்கள் திரைப்பட தயாரிப்பாளர்களை வலியுறுத்தினார். பார்வையாளர்கள் அந்த கதாபாத்திரத்தின் மீது வெறுப்பு கொள்ளாமல் அவனுடைய குறைகளுக்காக அவன் மீது அனுதாபம் கொள்ள வேண்டும் அப்படின்னு அவர் விரும்பினாரு. கண்ணன் கதாபாத்திரத்துக்காக அவரு விக்டர் ஹியூகோவின் தி ஹன்ச்பேக் ஆஃப் நோட்ரே டேம் நாவலின் கதாநாயகனாக குவாசிமோடோவிடமிருந்து உத்வேகம் பெற்றாரு. கண்ணன் கேரக்டரை முரட்டுத்தனம் மற்றும் மிருகத்தனமான வலிமையுடன் ஆக்ரோஷமாக உருவாக்கினாரு. அதே நேரத்தில் விஜய் கேரக்டரின் உடல் மொழி திரைப்பட இயக்குனர் சி.வி. ஸ்ரீதரிடமிருந்து எடுக்கப்பட்டுச்சு. தெய்வமகன் திரைப்படத்தின் இசையை எம்.எஸ். விஸ்வநாதனும் பாடல்களை கண்ணதாசனும் அமைத்தனர். தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே அப்படின்ற பாடல் அரசியல்வாதி சி.என். அண்ணாதுரைக்கு சிவாஜி கணேசன் அவர்கள் செலுத்திய அஞ்சலியாக எழுதப்பட்டது. கண்ணன் கேரக்டர் அண்ணா அப்படின்னு அலரும் ஒரு காட்சியில இந்த பாடல் ஒலிக்கும் போது அது தெளிவாகும். முகத்தில் தழும்புகள் கொண்ட ஒரு பணக்கார தொழிலதிபர் பண்டரிபாயை மணப்பதை சுற்றி இந்த கதை சூழ்கிறது. தம்பதியினர் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்கின்றனர். தன்னுடைய மூத்த மகனின் முகத்தை பொறுத்து கொள்ள முடியாத அவர்களின் தந்தை அவனை வேறொருவரின் பொறுப்பில் விட்டுவிட்டு முதல் குழந்தை இறந்து விட்டதாக தன்னுடைய மனைவி கிட்ட சொல்றாரு. கவலையற்ற கல்லூரி செல்லும் அவருடைய இளைய மகன் ஜெயலலிதாவை காதலிக்கிறாரு. இதற்கிடையில் மூத்த மகன் தன் குடும்பத்தை பற்றி அறிந்து தன் தாயையும் சகோதரனையும் சந்திக்க முயற்சிக்கிறாரு. ஆனால் தன் அடையாளத்தை அவர்களிடம் வெளிப்படுத்த வேண்டாம் அப்படின்னு அவனுடைய தந்தை அவனிடம் கூறுகிறார். கண்ணன் ஒரு அலமாரியில ஒளிந்து கொண்டு விஜய்க்கு காசோலையை கொடுக்குமாறு சங்கருக்கு சைகை காட்டும் காட்சியை படமாக்குவதில் பல சிரமங்கள் இருந்துச்சு. கேமராவை நகர்த்த முடியாததால அந்த காட்சிக்கு சிவாஜி அவர்கள் ஒவ்வொரு டேக்கிற்கும் இடையில் தன்னுடைய தோற்றத்தை மாற்ற வேண்டியிருந்தது. அதாவது அவர் ஒரே இடத்தில் நின்று தன்னுடைய வசனங்களை பேசி 2வது கதாபாத்திரத்துக்காக தன்னுடைய உடை மற்றும் ஒப்பனையை விரைவாக மாற்றி அதே இடத்தில் நின்று நடிக்க வேண்டியிருந்தது. இந்த செயல்முறையை எளிதாக்க தனக்கு பதிலாக
திருலோகச்சந்தரை நடிக்க சொன்னார். இந்த 7 நிமிட காட்சியை வெட்ட வேண்டும் அப்படின்னு கந்தசாமி அவர்கள் திருலோகச்சந்தரிடம் கூறியிருக்கிறாரு. ஆனால் அதை பல முறை மீண்டும் பார்த்ததுக்கு அப்புறம் எதை வெட்டுவது அப்படின்னு தெரியாததாலும் சிவாஜி அவர்கள் 3 கதாபாத்திரங்களாக நடித்த விதம் பிடிச்சிருந்ததாலும் திருலோகச்சந்தர் அதற்கு மறுத்து விட்டார். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.